இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போறது ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். எஸ், போன 5 வருஷத்துல மட்டும் 16-17 மடங்கு குரோத் ஒரு கம்பெனி கொடுத்துருக்குன்னா அதுதான் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ். இன்னைக்கு அது மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபாய் கிட்ட. ஸோ இந்த கம்பெனி யாரு, இந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்த கம்பெனியோட ஃபியூச்சர் growth என்னவா இருக்க போகுது, இந்த ஸ்டாக் நம்ம வாங்குறதுனால நம்ம போர்ட்ஃபோலியோல எந்த மாதிரியான சேஞ்சஸ் நாம பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட எல்லாம் கேட்டுக்க விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னா, எனக்கு நீங்கள் லைக்ஸ் ஏதாவது போட விரும்பினா லைக் போடாதீங்க. முடிஞ்சா ஒரே ஒரு கமெண்ட், ஏதாவது ஒரு கமெண்ட், உங்க பேர் கூட எழுதுங்க, தப்பே கிடையாது. இல்லை இந்த விஷயத்தை பற்றி இது உங்களுக்கு என்ன தோணுதை எழுதுங்க. எனக்கு இந்த கமெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கும்போது தான் நீங்கள் உண்மையிலேயே எனக்கு ஆதரவு கொடுக்குறதா நான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஏன்னா அப்படிதான் இந்த யூடியூப் அல்காரிதம் ஒர்க் ஆகும். அது மாதிரி நீங்கள் தனித்தனியாக ஃபார்வர்ட்லாம் பண்ண தேவையில்லை. ஒரு கமெண்ட்டில் ஓகே குட் ஏதோ ஒன்று நீங்கள் போடும்பொழுது அது நிச்சயமாக இன்னொரு 20-30 கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் பார்த்துடலாம். அதாவது 1945 ஒரு சுதந்திர போராட்ட தியாகி என்கே புரோடியா அப்படிங்கிறவரும் கமல் நயன் பஜாஜ், யாரு, பஜாஜ் கம்பெனியுடைய ஃபவுண்டர், இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி தான் இந்த பக்ராஜ் ட்ரேடிங்னு ஒரு கம்பெனி. வெளிநாட்டில் இருந்த அன்னைக்கு இருந்த வெளிநாட்டில் மோட்டார் கம்பெனிகளுக்கான ஒரு ஏஜென்சி தான் இங்கே நடத்தினா, ஒரு ட்ரேடிங் ஏஜென்சி. அந்த ஏஜென்சி 1950கள்ல இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சொந்தமா 3 வீலர் ஆரம்பிச்சாங்க. அதாவது 3 வீலர் எதுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா, மாட்டு வண்டி மூலமா மக்கள் எப்படி வந்து விவசாயிகள் எல்லாம் பொருட்களை கொண்டு போறாங்க அப்படிங்கிறது அடிப்படையா ஒரு ஆல்டர்னேட்டிவான வண்டி கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் இருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்த ஒரு 1960கள்ல இருந்த வாகனத்தோட புகைப்படங்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இந்த நீங்க வேன்லாம் வந்து ரெகுலரா 1980கள் 90கள் இந்த வேன்லாம் நீங்க கேஷுவலா பார்த்துருப்பீங்க. நம்ம குடும்பத்துல கல்யாணம் காது குத்துன்னா இந்த வேன் தான் உங்களுக்கு முதல்ல வந்து நிற்கும். அதுக்கப்புறம் இதே வேன் தான் பார்த்தீங்கன்னா சினிமாலெல்லாம் அதிகமாக பயன்படுத்துவாங்க. எதுக்குன்னாக்கா இப்போ பெரிய பெரிய சேசிங் சீன்ஸ் வரதா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஒரு வில்லன் வந்து யாராவது கடத்திட்டு போகிற இந்த எல்லா சீனுமே பார்த்தீங்கன்னா இந்த வேனை வச்சு தான் எடுத்திருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் ஒன்று இன்னைக்கு அந்த உண்மையிலேயே சொன்னால் ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் யாருன்னு உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா, டெம்போ டிராவலர்னு இன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்களா ஒரு வண்டி, அதாவது 108 ஆம்புலன்ஸ்லாம் போகுது, அந்த வண்டியோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் கம்பெனி தான் இந்த கம்பெனி. இப்போ புரியுதா? ஸோ இவங்க எப்படிலாம் வந்தாங்கங்கிறது பார்த்தீங்கன்னா பஜாஜும் இவங்களும் சேர்ந்து ஆரம்பிச்ச கம்பெனி தான். 1950கள்ல அந்த கம்பெனி என்ன பேர் வந்ததுன்னா பஜாஜ் டெம்போங்கிற பேர்ல ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 1968ல 2 கம்பெனியும் சண்டை, அதாவது ஃபேமிலி ப்ராப்ளம், அதுல பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சதுல இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தனியா வந்து கம்பெனியோட பேரை, அதாவது பஜாஜ் டெம்போங்கிறத எடுத்துட்டு ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிற பேர்ல 1968க்கு அப்புறம் மாத்திட்டாங்க. 68 வரைக்கும் இல்லை, அதுக்கு அப்புறம் தான் மாத்தினாங்க. பட் ஸ்டில் தனியா வந்தாங்களா அப்படின்னா எஸ் வந்துட்டாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வண்டிகள் தயாரிக்கிறாங்க. கார் மேனுஃபேக்சரிங் இருக்கு, அப்புறம் பஸ் மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, வேன் மேனுஃபேக்சரிங், லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அந்த செக்மெண்ட்டை ஃபுல்லாக மோனோபொலியாக இன்னைக்கு ஆக்குபை பண்ணியிருக்கிறது இவங்க தான். மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய வண்டிங்க இந்த ஸ்டாஃப் எல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அதாவது 48 சீட்டு 60 சீட்டு இருக்கக்கூடிய பஸ் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நான் பேசுகிறேன். அதெல்லாமே யாரோடையதுன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட. இவங்க எப்பவுமே கஸ்டமர் கிட்ட டீல் பேசுறதை விட B2B அதிகமாக நம்புறவங்க. டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸோட டீல் பண்ணுவாங்க, டைரெக்டாக வேறு கவர்மெண்ட்டோட டீல் பண்ணுவாங்க, கம்பெனிங்களோட டீல் பண்ணுவாங்க. எவ்வளோ வண்டி வேணும், 50 வண்டி வேணும், 100 வண்டி வேணும், மொத்தமாக இருக்குவாங்க. அந்த மாதிரியான கேட்டகரி. இது இல்லாமல் இன்னைக்கு வந்து இவங்க ஏஷியா, ஆப்பிரிக்கா, அப்புறம் UAE இந்த மாதிரி ஊர்களில் கூட பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. 40 நாடுகளுக்கு இவங்களுடைய வாகனங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஏன் அப்படின்னா இவங்களோட குவாலிட்டி, என்ஜின் குவாலிட்டி யாரோட ஜாயின் வெஞ்சரில் பண்ணுறாங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸோடைய ஜாயின் வெஞ்சரில் பண்ணுறாங்க. இன்னைக்கு எதிரும் புதிருமா பார்க்கக்கூடிய BMW, மெர்சிடிஸ் பென்ஸ் இந்த 2 கம்பெனியும் இந்தியாவில் ஓடக்கூடிய எல்லா கார்களுமே அதோட இன்ஜின் மேனுஃபேக்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இவங்களோட மேனுஃபேக்சரிங்கில் அந்த டெக்னாலஜியில் தான் அந்த கார்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. மோரோவர் நான் சொன்ன இந்த பஸ்ஸு வேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி இன்ஜின்ஸ். அதனால தான் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய வரவேற்பு இருக்கக்கூடிய காரணம். ஏன்னா UAEலாம் அவங்களுக்கு தெரியும் ரொம்ப குவாலிட்டியான பொருள் தான் வாங்குவாங்க. அப்படின்னும் போது அந்த குவாலிட்டி அவங்க கொடுக்கறதுக்கு இதுதான் காரணம். ஸோ இவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க, இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ 2019 லிஸ்ட் ஆச்சு. லிஸ்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா 1100 ரூபாய் அரௌண்ட் அந்த ரேஞ்சில் தான் லிஸ்ட் ஆச்சு. நீ லிஸ்டான தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மடங்கு growth. போன 5 வருஷம் மட்டுமே 16-17 மடங்கு growthன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? ஏன்னா இதோடைய growth-ஐ நிறைய பேர் கவனிக்கல. யார் யாரெல்லாம் கவனிக்கலங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்துக்கோங்க. அப்போ தான் இதை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா இல்லையான்னு புரியும். இன்றைக்கி இவங்களோட ஆர்டர் புக் வந்து மேசிவாக இருக்குது. அதை முடிச்சு கொடுக்கறதுக்கே இன்னும் 2 வருஷம் 3 வருஷம் ஆகும் போல தெரியுது. ஆனால் அப்பேற்பட்ட ஒரு கம்பெனி இவங்களோட ROI இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா 23% மேலே இருக்குது. அப்படியும் கூட இதில் PE இன்னைக்கு எவ்வளோ இருக்குது? less than 20, 19 கிட்ட தான் இருக்குது. இது ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது இந்த கம்பெனியுடைய பிரைஸ் பை புக் பார்த்தீங்கன்னா 7.8க்கு கீழே தான் இருக்கு. அப்போ இந்த இண்டஸ்ட்ரி பிஏ பார்த்தீங்கன்னா 25 இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கம்பெனிக்கு வெளிநாட்டில் இவ்வளோ ஆர்டர்ஸ் இருந்தோம், இது யாரும் கவனிக்கப்படாத ஒரு ஷேராகவே இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணி முன்கூட்டியே இதுக்கு நீங்கள் வந்து அகாமடேட் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இப்போ சொல்லிட்டு வரேன். சரி, இன்னைக்கு இதோட ஏர்னிங் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா 1038 ரூபாய். 1038 ரூபாய். இப்போ நான் ஏன் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, போன 5 வருஷத்தோட ரெக்கார்டை வைக்கும்போது எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 50% டிஃபரன்ஸ் இருக்கு போன வருஷம் 2025க்கும் 2026க்குமே. இப்போ நான் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இன்னைக்கு இதோட ப்ரொமோட்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அபய் ஃபிரோடி அவர்கிட்ட வந்து 63% அந்த ஃபேமிலிலேயே இருக்கு, 62% கிட்ட. அதுக்கு அடுத்தது இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டியது எதுன்னா, ரீட்டைல்ல 25%க்கு மேல இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல 1%க்கும் கீழே தான் இருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ போடுறோம், 4 பேர் இதை பார்ப்பாங்க. கண்டிப்பா சொல்றேன், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா மினிமம் 10%ல இருந்து 15% வரைக்கும் கூட அப்ரோச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப டிமாண்ட் அதிகமாச்சு இந்த ஸ்டாக்கோட பி வந்து கிட்டத்தட்ட 30க்கு மேல 40க்கு மேல போயிடும். ஏன்னா இவங்களோட ஆர்டர் புக் அவ்வளோ இருக்கு. கவனிக்கப்படாம இருக்கக்கூடிய ஒரு ஷேர். நல்ல கம்பெனில வேல்யூஷனான கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணுமே தவிர நொடிச்சு போன கம்பெனில வீணா போன குதிரையை வாங்குறது இல்லை நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட். புரியுதா? நான் எப்பவுமே சொல்லுவேன், இப்போ வாங்க இந்த வேல்யூஷனுக்குள்ள வாங்க, இன்னைக்கு நீங்க பேசுங்க, இப்போ தைரியமா நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கையில் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கன்னு தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ரைட், இப்போ நம்ம பார்த்தது என்ன, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிங்க இன்னும் இது பக்கமே வரல. இவங்கெல்லாம் 10% மேல போனா எஸ்பி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். போன 5 வருஷத்துல இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2000 கோடியில இருந்து 8000 கோடி வரைக்கும் 4 வருஷத்துல இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் -125ல இருந்து பாசிட்டிவ் 800 crores மூவ் ஆயிருக்குது. அதுக்கடுத்து ஏர்னிங் பர் ஷேர் -93ல இருந்து இன்னைக்கு +600ல இருக்கு. +600. நான் சொன்னேன் போன வருஷம் 600, இப்போ எவ்வளோ இருக்கு உங்களோட ஏர்னிங் பர் ஷேர்? 1000. அப்போ எவ்வளோ மடங்கு வளர்ந்துருக்கு? கிட்டத்தட்ட 55%க்கு மேலே ஒரு வருஷத்துலேயே உங்களோட ஏர்னிங் பர் ஷேர் வளர்ந்துருக்கிறத இப்போ நீங்கள் கவனிக்காமல் இருந்திருந்தீங்கன்னா இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல வந்தேன் இல்லையா. டெப்ட் எல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணுங்க. 0.25ல இருந்து இப்போ 0.1 கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்ச நாள் அதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டு சான்சஸ் இருக்கு. டெப்ட் ஃப்ரீ கம்பெனியில் இது வந்தாச்சு. ஓகே, புக் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளருது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இவங்களுக்கு நிறைய கடன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இனிமேல் கோயிங் ஃபார்வர்ட் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்லாம் வந்து குறையணுங்கிறதுனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக உங்களுக்கு இருக்கும். ஸோ எனிவே நம்ம எப்படியும் கால்குலேட் பண்ணுவோம், இந்த கம்பெனியோட இந்த ஏர்னிங் பர் ஷேர்லாம் எடுத்து ஒரு எக்ஸலில் போடுவோம். அதே மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு 2026 1040 ரூபா இருக்கக்கூடிய ஏர்னிங் பர் ஷேர் இப்போ இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 2031ல் அப்ராக்சிமேட்டாக ஒரு கால்குலேட் எடுத்து பார்த்தோம்னா 3100 ரூபாய் வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேரே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 1000 ரூபாய் வந்துருச்சுங்க, 1030 ரூபா வந்துருச்சு. இது போகிற ஸ்பீடுக்கெல்லாம் போச்சுன்னா 3100 ரூபாங்கிறதுல ரொம்ப சாதாரண மேட்டர். ஓகே, ஒருவேளை இவ்வளோ போகுமான்றது தெரியாது, பட் ஒருவேளை போகுதுன்னே வச்சுக்கோம். அப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா இவங்களோட பியோட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பி எவ்வளோ பார்த்தோம்? 19 கிட்ட பார்த்தோம். ஆனால் இவங்களோட ஆவரேஜ் பியில் தான் நம்ம கணக்கு போட்டு பார்க்கணும் இல்லையா. அதையும் நம்ம செக் பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட போன 10 வருஷம் இவங்களோட ஆவரேஜ் பி பார்த்தீங்கன்னா 25க்கு அரௌண்ட் இருக்கு. எனிவே இப்போ வந்து 19 இருக்குதுங்கிறத நோட் பண்ணிட்டீங்க. இப்போ 20,000 ரூபாய் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸாக இருந்து ஃபியூச்சர் ஏர்னிங் பர் ஷேர் 3000 ரூபாவா இருந்தால் 18ல் மல்டிப்ளை பண்ணால் 23%. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுக்கு 23% சிஏஜிஆர் கிடைக்கும். ரெண்டாவது கவனிங்க, 22 பிஆ இருந்தா 28%. 25 ஆவரேஜ் பீக் வந்தா ஒரு வேலை. நான் சொன்ன பாருங்க, மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் இது உள்ள என்ட்ரு ஆகாத வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பியில் கிடைக்கும். அவங்களாம் என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா நீங்களாம் நினைச்சாலும் இந்த அளவுக்குலாம் வாங்க முடியாது. ஸோ அப்ராக்சிமேட்டாக அதிகபட்சமாக நான் 28 தான் கோட் பண்ணியிருக்கேன். 28 வச்சா 34% இயர் ஆன் இயர் க்ரோத் வரதுக்கான வாய்ப்புகள். நான் இத்தனை கணக்கு ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். பட் ஸ்டில் நம்ம எப்பவுமே வந்து கம்மியாக கணக்கு போட்டு தான் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ இந்த ஃபோர்ஸ் மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் முதல்ல இந்தியாவில் 3 வீலருக்கு ஆட்டோ ரிக்ஷா அப்படிங்கிற பேரே கொடுத்தாங்க. பட் இப்போதைக்கு அது வந்து பஜாஜ் கிட்ட இருக்கிறதுனால ஆட்டோ ரிக்ஷா அந்த செக்மெண்ட் பார்க்குறாங்க. ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணுமேங்கிறதுக்காக நான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்ன பண்ணணும், நான் சொன்ன மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணாதீங்க. லைக் பண்ணுறதை விட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது நிறைய பேருக்கு போய் சேருங்கிறதுனால கேட்குறேன். நிறைய பேர் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக புதன்கிழமை ஈவினிங் என்கிட்ட நிறைய பேர் பேசியிருந்தீங்க, சந்தோஷம். நிறைய பேர் ஜாயினும் பண்ணீங்க, மகிழ்ச்சி. உங்களோட எல்லா அக்கௌண்ட்டும் நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் கம்யூனிட்டினா என்ன கான்செப்டாக கம்யூனிட்டிக்கு வரோம் அப்படின்ட்டு இல்லையா. ஸோ ஒரு சர்ப்ரைசிங்கான சில விஷயங்கள் கூட நம்ம பேசணும் அந்த கம்யூனிட்டி பற்றி. எனிவே இப்போ உங்களுக்கு ஓரளவு தெளிவு கிடைச்சிருக்கும். ஃபர்தராக யாரும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க இம்மீடியட்டாக. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் இருக்குது, டோன்ட் மிஸ் இட். இந்த வாரம் யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே இண்டக்ஷன் லிங்க் வந்திருக்கும், ஜாயின் பண்ணுங்கள். நம்ம இன்னும் டீட்டெயிலாக ஹவு டு பிகம் அ ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர் அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஸோ நான் எப்பவுமே சொல்கிறது தான், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்வதோட என்ன பண்ணலாம், இந்த மாதிரி அழகான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க, அவங்க லைஃப்பில் சூப்பராக வருவாங்க இல்லையா. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.